எல்லாருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டெலிவன் பேசுகிறேன். எவ்வளவு நாள் தான் இங்கேயே பேசுவீங்க? அங்க இல்ல, இங்க. சகோ, நீங்க என்ன பண்றீங்க இங்க? ஒண்ணும் இல்ல, பார்த்தேன் ரொம்ப நாளா ஒரே இடத்துல பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, ஒரே இடத்துல தான் இருக்கிறேன். டிக்டாக்கை வச்சு தான் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெரி சேட். அதான் இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலான்னு. எங்க? வெல்கம் டு மூவி ரியாக்ட். எல்லாருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டெலிவன் பேசுகிறேன். ஸோ இத்தனை நாள் வந்துட்டு நம்ம வந்து டிக்டாக்ல தான் படத்தினுடைய ரிவ்யூ எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசா கொஞ்சம் அப்கிரேட் ஆகி நாம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த யூடியூப் சேனலோட பேர் தான் மூவி ரியாக்ட். எஸ். ஸோ இது மட்டும் இல்லாம இந்த மூவி ரியாக்ட்ன்ற யூடியூப் சேனல்ல நம்ம செய்ய இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷியல் டீசர் அண்ட் ட்ரெய்லர்ஸ்னுடைய ரியாக்ஷன்ஸ், அப்புறமா ரிவ்யூஸ் பண்ணுவோம், தென் மூவி அனாலிசிஸ். இது நாலுமே பேஸ் பண்ணி தான் நம்ம யூடியூப் சேனல்ல எல்லாமே வரும். எங்களுக்காக நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அது பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். எஸ், ஆஃப் கோர்ஸ். இதுதான் நமக்கு மோஸ்ட்லி செய்ய வேண்டியது. ஓகே, இன்னைக்கு என்னத்தை பத்தி நம்ம ரியாக்ட் பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, நம்ம தலைவர் படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிப்புல லோகேஷ் கனகராஜ் நம்மளுடைய குருநாதா அவருடைய டைரக்ஷன்ல ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சு வெளியாக இருக்கிற கூலி படத்தினுடைய ட்ரெய்லர். ஆக்சுவலா இது வந்து நேத்து ஒரு மலேசியா டைமுக்கு வந்து 9:30 சம்திங் ரிலீஸ் ஆனிச்சு. அப்போ அதை பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணிடலாம். இந்த யூடியூப் சேனலுடைய முதல் வீடியோவா நாங்க வந்து ரியாக்ட் பண்ண போறோம். சோ நம்ம டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ண வேணாம். தலைவரோட மாஸ்டர் கிளாஸ கண்டிப்பா ரியாக்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோ. ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். இது நாகார்ஜுன வாய்ஸ் தானே? சுர்தியா சார். ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா it can be a disaster. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான அமீர் சார். ஆஃப் கோர்ஸ் அமீர் கான். அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு குழி, அந்த ஒத்த குழி. அது நான் அப்புறம் முடியறத சொல்றேன். ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செலறணும். 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு அரங்கமதிர விசில் பறக்கவே அல்லேவர்லா ஐகான் வந்து ரெட் கலர். ஆமா, பார்த்த மாதிரி இருக்கு. சார் என்ன மியூசிக் வைபா இருக்கு. உன்னை யாரும் இங்க வர சொன்னா? யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. இது வந்து தலைவரோட அவருக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். அரங்கமதிர விசில் பறக்கவே படுறா கொக்கே. லைட்னிங்ல வந்து பிளாக் எடுத்துருக்காங்க. உபேந்திரா சார் கண்டிப்பாக.
தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. நைஸ் ஒன் நைஸ் ஒன் நைஸ் ஒன். சூப்பர். லாஸ்ட்ல அந்த நெகட்டிவ் கொண்டு போனாங்க பத்தியா அந்த 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 ரஜினிக்கு. நான் கண்டிப்பா என்ன நினைக்கிறேன் அப்படி பாத்தீங்கன்னா அது வந்து டிஹெச்ங்கிற விளையாட்டு எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இத வந்து இப்போ இல்ல நம்ம இல்ல வந்து டிஹெச்னு சொல்ல முடியாது. அது நான் எப்படி சொல்றேன்னா இந்த பாஷால வரும்போது அந்த நெகட்டிவ் ஷேட் வரும்ல கடைசியில இப்ப முடியும் போது ஒரு ஆமா 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 அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த ஒரு குழி அது நடுவுல விட்டுருப்பாங்க. இவரு அந்த மாதிரி இதை வச்சு ஏதோ ஒருவேளை மேபி இது இருக்கும்னு நான் சொல்லல. மேபி நான் என்ன நினைக்கிறேன் அந்த மாதிரி காட்டக்குள்ள அது ஒருவேளை டிஏஜிங்கா பண்ணி இது காட்டுறாங்களா? ஆமா. எனக்கு ஆரம்பத்துல இது இந்த வீடியோ ஸ்டார்டிங் அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன்ல அது வந்துட்டு எனக்கு என்ன மாதிரி இருந்துச்சுன்னா இந்த விக்ரம்ல அந்த ஸ்கிரீன் பிளே ஒரு மாதிரி போ ஒன்றை மட்டும் மீண்டும் ஒரு வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது ஆசைப்படுகின்றேன். தாயின் வயிற்றிலே கருவுற்றிருக்கும் போது நீ எந்த ஜாதியின் பண்றானுங்க சார். இந்த சீன்ல ஒரு சீன் வரும். இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை விக்ரம்ல அந்த ஒரு குழி. இதே மாதிரி கான்செப்ட்ல தான் கைதிலையும் அவர் ஒரு டயலாக் சொல்லுவார். ஞாபகம் இருக்கு, அர்ஜுன் சொல்லுவாரு அந்த 10 போலீஸ்காரங்க ஏன் அந்த தலையை கொண்டு வரானோ லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அதே மாதிரிதான் இதுலயும் வந்துட்டு அந்த மொத்த இதுலயும் எனக்கு அந்த ஒரு கூலி வேணும் அப்படின்ட்டு இது ஆளுங்களை அனுப்பி விடுற மாதிரி சோபின் சார் தான் அந்த இது சொல்றாரு. இதுல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா கலரிங்ல வந்து குருநாதா லோக்கி எடுத்திருக்காரு. ஹெட்லைட் பாய்க்க வேண்டிய இடத்துல ஹெட்லைட் பாய்ச்சிருக்காரு. இன்னொன்னு என் மனசுக்கு என்ன படுதுன்னா ஒரு விக்ரம் படத்தை கமலஹாசன் சாருக்கு எப்படி வந்து ஒரு டார்க் இருட்டிலேயே கொண்டு போனாரோ அந்த மாதிரி இந்த படத்துல தேவைப்பட வேண்டிய இடத்துல மட்டும் டார்க்கான லைட்ஸ் யூஸ் பண்ணிட்டு மத்த நேரத்துல எல்லாம் இருட்டுல கொண்டு போய் வச்சு வேற மாதிரி பண்ண போறாங்கன்னு. இது ஆக்சுவலா நான் ஆரம்பத்துல அந்த போஸ்டர் விட்டாங்க பாத்தியா அந்த வாட்ச்ல நிறைய பேர் இருக்கிற மாதிரி. ஆமா நானும் அது பார்த்தோன்னே ஒருவேளை டைம் டிராவலா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இல்ல ஆக்சுவலி அந்த டைம் டிராவல் டச் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரியே இருக்கு. நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எனக்கும் அது அந்த சத்யராஜ் சார் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு மாதிரி என்னமோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு அது வந்து முதலே பார்க்க தோணுச்சு. அவங்க அந்த இந்த பிளேன் எல்லாம் தெரியுமா அந்த பிளைட் ஏத்துறதுக்குன்னு ஒரு இது வச்சிருக்காங்கல்ல அந்த பிரேக் மாதிரியே சம்திங். ஆமா அந்த மாதிரி ஒரு இது ஒரு கிளிப் வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு பயாலஜிக்கா போற மாதிரி இந்த ஊசி என்னமோ சொல்லிட்டு அந்த மாதிரியும் ஒரு இது இருந்துச்சு. ஒருவேளை டைம் டிராவல டச் பண்ணிடுவாங்களோ தெரியாது. இது என்னன்னு சீரியஸா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. படம் வந்தாது அவங்க வந்துட்டு இந்த படத்துக்கு ட்ரெய்லர்ல அவ்வளவு பெருசா ஒண்ணு காமிக்கல. ஆமா அது மட்டும் இல்லாம உள்ள ஒரு விஷயம் இருக்கு ஆனா அவரு அதை அவ்வளவு காமிக்கல. அது மட்டும் இல்லாம நாகார்ஜுனா சார் வந்து எவ்வளவோ படத்துல வந்து ஒரு ஹீரோவா தான் பண்ணிருக்காரு. இதுல வில்லன் என்னமா நடிச்சிருக்காரு அவரு. இது கண்டிப்பா இதுலயே பாக்குறப்பே தெரியுது. பேட் வேர்ட்ஸ் கண்டிப்பா தெரிக்கும். அதுக்கு வந்து அதிகமான கேரண்டி தெரிக்குதோ இல்லையோ ரத்தம் தெரிக்கும்பா. முத நினைக்கிறேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரஜினி படத்துக்கு தலைவர் படத்துக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஆஃப்டர் 30 வருஷத்துக்கு மேல 30 வருஷத்துக்கு மேலேயே தான் இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிபிகேட் வந்திருக்கு. அப்படிப்பட்ட லியோக்கே அவங்க வந்து ஏ சர்டிபிகேட் தான் கொடுத்தாங்க. ஆனா இதுக்கு அதுவே அப்படி இருந்துச்சு. அப்ப இது எப்படி இருக்கும்? இது எப்படி தெரியல. தலைவர் வேற நடுவுல ஒரு இடத்துல எட்ரா குக்கின்றாரு. மேபி அதுதான் அவருக்கு ஏத்த சிக்னேச்சர் வெப்பனா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் எப்பவுமே நோ காம்ப்ரமைஸ் டு வயலன்ஸ். அவருக்கு தலைவன் வந்து ரொமான்ஸ்ல பூந்து லாடுறாங்களோ இல்லையோ ஆக்ஷன்ல விட்டுருவாங்க. அதனாலேயே தான் என்னமோ சரி நம்ம எதுக்கு இன்னொரு தடவை ரீவாட்ச் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுக்குவோம். ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு இது நாகார்ஜுனா சார் தான் ஆரம்பத்துல பெற ஒரு மாதிரி yellow ஷேட் அதுக்கப்புறம் உலகத்துல இருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா ஃபுல்லா ஆரஞ்சு ஷேட்ல நைஸ் அண்ட் ரெட் கலர் இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரஞ்சு ஷேட்டாவே போகுது. இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுக்கு பெரிய ஆளான மாதிரி தெரியல.
அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். இந்த இன்ஜெக்ஷன் தான் சம்திங். இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு குழி, அந்த ஒத்த குழி. ஃபுல் ரெட் அண்ட் ஆரஞ்ச், செகண்ட் ஹாஃப்ல வந்து ரெட் கலர்லயே டீல் பண்ணுவாங்க. 30 வருஷமா ரெட் அண்ட் ஆரஞ்ச்ல இருக்கு. வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சு தலைவர் வர்றதுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு தலைவருக்கு மட்டும் அந்த ஆரஞ்சு, அவங்களுக்கு வில்லன்ஸ்லாம் ரெட் ஷேட். ரெட் லைட்லயே விளாண்டுருப்பாங்க போல இருக்கு. ஆமா, எனக்கு ஏன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒன்னா வைபா இருக்கு, உண்மையாவே சரியான வைபா. ஓ இல்ல இல்ல, அது இது சொன்னேன்ல, அது அது பார்க்க இப்போ வேற மாதிரி இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, யாரும் இல்லாம இந்த தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. தெரியுமா நம்ம இந்த வேனுக்குள்ள இருந்துட்டு இந்த சேனல், டிவி சேனல்லாம் அந்த டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிக்னல் டெலிகாஸ்ட் பண்றதுக்கும் அவங்க அந்த மாதிரி அதே மாதிரி டெக்னிக் வச்சிருப்பாங்க. ஆனா அவன் எனக்கு நண்பன். இது சீன் தான் நான் சொல்ல வந்தேன். இது ஒரு மீம்ஸ் பார்த்தேன். அவர் எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துட்டு கமல்ஹாசன் எனக்கு கூட அந்த டச் ஒருவேளை கமல்ஹாசனே நடிச்சிருப்பாரோ இல்ல. எனக்கும் இல்ல, மீன் அது ஒரு ரூமர்ஸ் வந்துச்சு. நான் கடைசியா ஒண்ணு சொல்றேன், ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கிலோமீட்டர் சொல்லி கட் பார்த்துங்க எவ்வளவு வேகமா இருக்கு. இன்னொன்னு சினிமாட்டோகிராஃபி வந்து கிரீஷ் கங்காதரன் சார் பிளாட் எடுத்திருக்காரு. கலர் இந்த சினிமேட்டிக் பாரு, கலரும் இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கு. இதுதான் என்னமோ செய்கை இருக்கு அந்த எண்டிங்ல இருந்த நெகட்டிவ். எனக்கு அதுதான் என்னதுன்னா, அந்த அவங்க சொல்லுவாங்க அவரோட அப்பா அவன் எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்றது, எனக்கு கமல்ஹாசன் தான் இது சொல்ற மாதிரியே ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா அது மீம்ஸ்லயும் நான் அப்படிதான் பார்த்தேன். ஆக்சுவலி நான் வந்து இன்ஸ்டாகிராம் சும்மா ஸ்க்ரோல் பண்ணக்குள்ள பாத்துக்கிட்டு இருந்தேன். என்ன வந்துச்சு அப்படின்னாக்கா, கமல்ஹாசன் சார் கூட வந்து இந்த படத்துக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்ததா கூட ஆமா ஆமா, அது அந்த ரூமர்ஸ் தான் நானும் சொல்ல அந்த ரூமர்ஸ். எனக்கு வந்து அந்த அவர் அந்த மாதிரி சொல்ல வரக்குள்ள மேபி ஒன்னே இது வந்து உண்மையா இருக்கும் நாங்க சொல்ல மேபி இருக்கலாம். என்ன அப்படின்னா, ஒன்னே கமல்ஹாசன் சார் நடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீயும் கமல்ஹாசன் சார் மாதிரியே பேசுறே, இருக்கலாம் எல்லாமலையும் போகலாம் எல்லாம் அப்படின்னு அவர் மாதிரி ஆக முடியாது, சும்மா ட்ரை பண்ணும். அப்ப இன்னொன்னு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா, லோகேஷ் கனகராஜ் சார் கிட்ட வந்து ரஜினி சார் சொன்னது என்னன்னா, இந்த கூலி படம்ங்கிறது இன்னொரு தளபதினு சொல்லியிருக்கு. இப்ப ஏன் புத்தி எங்க தெரியுமா போகுது இந்த எல்சியூனால? ஏன் பேசாம மம்முட்டி அந்த தளபதி படத்தை நடிச்ச மம்முட்டியே இதுல நடிச்சிருந்தா என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. என்னமோ ஒரு பண்றாங்க. அமீர் கான சர்ப்ரைஸா வச்ச மாதிரி இன்னும் சில பேரை சர்ப்ரைஸா வச்சிருந்திருக்கலாம். ஆமா, ஏன்னா அதுல காட்டாம கூட இருக்கலாம், ரிவீல் பண்ணாம இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல, மேபி இருக்கலாம். வெளியாகிறதுக்கு முன்னாடி போஸ்டர்ஸ்ல முக்கியமா நடிச்ச அனைத்து நடிகர்களையும் காட்டிட்டாங்க. இன்னும் என்ன சஸ்பென்ஸா வச்சிருக்காங்கன்னு தெரியல, ஏதோ விளாட் எடுக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது. மொத்தத்துல இது வந்து ரஜினி சார் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரியாணி ஃபெஸ்டிவல்னே சொல்லலாம். அதுவும் நம்மளுக்கு வந்து லோகேஷ்காக நம்ம சார் பார்க்கலாம். ஆஃப் கோர்ஸ் தலைவர், நான் பர்சனலி தலைவர் லோகேஷ் கனகராஜ் சாருக்கு அடுத்து ரொம்ப வெயிட் பண்றேன் இந்த மனுஷனோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆஃப் கோர்ஸ் உபேந்திரா சாருக்கு நான் வெயிட் பண்றேன். அவரு சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு அருமையான ஒரு அந்த மனுஷன். அவருக்கும் நாகார்ஜுனா சாரோட இதுக்கும் நான் வெயிட் பண்றேன். இவங்க கிளாஷ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியும். நாகார்ஜுனா சாருக்கும் தலைவருக்கும் எப்படி கிளாஷ்னு தெரியல. மோஸ்ட் ப்ராபபிலி வந்துட்டு ஸ்கிரீன் பிளே எப்படி விளையாட்டு எடுக்க போறாங்க. எனக்கு ஸ்கிரீன் பிளே வைஸ் வந்து இது கொஞ்சம் விக்ரம் விட இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எனக்கு கொஞ்சம் ஸ்மெல் பண்ண முடியுது. எப்படி சொல்றேன்னா, அந்த ஆரம்பத்துல நீ நல்லா கவனிச்சிருந்தேன்னா, விக்ரம் படத்துல ஆரம்பிக்கிறப்ப அந்த டைம்லயும் வந்துட்டு
பார்த்தனா காடிக்குள்ள 2 பேர் இருப்பாங்க. ஆமா. அந்த 2 பேருக்கு அந்த இவரோட பாட்டு இருக்கும்ல, ம். நம்ம யார் அவரு மன்சூர் பாட்டு இருக்கும்ல, அது செக்கு செக்கு கேட்டு வத்தி குச்சின்ற பாட்டு. அது காலில் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஆரம்பிக்கப்பயும் காரோட இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. நீ இப்ப பாட்டை பத்தி சொல்லக்கூடாது ஞாபகம் வருது. அவரோட டச்ல இன்னும் எந்தெந்த பாட்டை போட போறான்னு பழைய பாட்டா ரெட்ரோ சாங்ஸ் வேற இருக்கும் கண்டிப்பா. அதுவும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பாட்டுகளும் ஆனா கண்டிப்பா எனக்கு என்னமோ இது அடிக்கும். இந்த அனிருத் வச்ச இந்த இது செமையா இருக்கு. டிஐஎஸ்கோ டிஸ்கோ டிஸ்கோன்னு வேற வச்சாரு. எனக்கு இந்த பிஜிஎம் செம கேட்சியா இருக்குது. ஆமா, எனக்கு செம நான் வைபா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்ல. அரங்கம் மதிரட்டுமேன்னு சாங் வந்துச்சுல, அது வந்துட்டு கேட்க அந்த பாட்டு வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா இங்க இது பிஜிஎம்காக நான் நினைக்கிறேன், அந்த ஓஸ்டிக்காகவே நான் வெயிட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னும் ஹெட்போனை போட்டுட்டு இருக்கக்குள்ள சரியான வைபா இருக்குது. மிஸ்டர் அனிருத், I am waiting for your OST release. Of course, and waiting for the film also. இன்னும் கொஞ்ச நாள்ல வர போகுது. இன்னும் ஒரு 2 வாரமா 1.5 வாரத்துல இருக்கு. 1.5 வாரத்துல மூவி பாப்போம். படம் கண்டிப்பா நல்லபடியா வரணும்னு வேண்டிக்கிறோம். வாழ்த்துக்கள் to the entire team and thank you so much for your support. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன், கிளிக் பண்ணிடுங்க. Bye bye. See you in the next video. Till then,